வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 414 நாட்களாகிறது. இந்நிலையில் லெபனான் மற்றும் காசா இரு தரப்பிலும் மிக கடுமையான சண்டை நடந்து வருகிறது. மக்களுக்கு செல்லும் உணவுப் பொருட்களை வடக்கு காசாவில் இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி கிட்டத்தட்ட 50 நாட்கள் தாண்டப் போகிறது. அதேபோல் களத்தில் இருக்கும் இஸ்ரேலிய துருப்புகள் இரு பக்கத்திலும் மிக கடுமையான எதிர்ப்பை சந்தித்து மிகப்பெரிய அளவில் அவர்கள் உயிரிழப்பையும் சந்தித்து வருகிறார்கள். இது அங்கிருந்தும் வரும் தகவல்கள் தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதே சமயம் மறுபக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் 2 நாட்களுக்கு முன்பு பேசிய உரை, அதை தொடர்ந்து நடக்கும் சம்பவங்கள், அதே நேரம் சமகாலத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு மற்றும் முன்னாள் இராணுவ அமைச்சர் கேலண்ட் மீதான பிடிவாரண்டை மீண்டும் ஐசிசி உறுதி செய்வது, இப்படி பல நிகழ்வுகள் நடந்துள்ளன. ஒவ்வொன்றாக நாம் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த தகவல் எல்லாம் நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. இதுல வந்து ஒவ்வொரு விஷயமா அப்படியே பார்த்துட்டே போகலாம். இதுல வந்து ஒரு விஷயம் வந்து பலர் கவனிச்சாங்களே தெரியல, ஆனா எனக்கு அது வந்து ஒரு உறுத்தலா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஓர்பான், அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும், நமக்கெல்லாம் தெரியும், ஒரு ரஷ்ய ஆதரவான ஒரு நபர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். புட்டின் ஆதரவான ஒரு நபர் அப்படின்னு. அவர் வந்து 2 தரப்பும் உக்ரைன் போயிட்டு வந்தாரு, மாஸ்கோவும் போயிட்டு வந்தாரு. அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதி நெத்தன்யாவுக்கு, அவங்க சொல்ற ஐசிசி சொல்றதெல்லாம் நான் ஏற்க மாட்டேன், நீங்க வாங்க என் நாட்டுக்கு வாங்க, உங்களை பாதுகாப்பா நான் பாத்துக்கிறேன், உங்களை பாதுகாப்பா அழைச்சிட்டு வந்து திருப்பி உங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பேசியிருக்கிறாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே இடத்துல இங்க நடக்கக்கூடிய சண்டை, இது இல்லாம மிக முக்கியமா வந்து நம்ம போன நேரலையில லைவ்ல பேசின மாதிரி அந்த அணு ஆயுதத்திற்கான கொள்கைகளை சைன் பண்ணியிருக்காரு புட்டின் அப்படின்னு சொன்னது. அதன் பிறகு நடந்தக்கூடிய தகவல்கள் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. உக்ரைன் வந்து ரஷ்யாக்குள்ள தாக்குனதை அவங்க ஈஸியா எடுத்துக்கல. ஸோ அதை யார் கொடுத்தாங்களோ அவங்க மேல நாங்கள் தாக்குதல் நடத்தணும்னு ரஷ்யா முடிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பற்றியெல்லாம் சொல்லுங்க. இது நீங்க தொடங்குறதுக்கு முன்னாடி தோழர்களுக்கு எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். தோழர்கள் வந்து மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம காணொலிகளை. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க கேட்கறத விட நீங்க எத்தனை தோழர்கள் கேட்குறீங்களோ அத்தனை தோழர்கள் லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் போய் சேரும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய தோழர்கள் லைவ்லயும் சொல்லியிருந்தீங்க, நீங்க உங்களோட செய்திகள் நேர்மையாகவும் தரமாகவும் இருக்கு, ஆனா ஏன் எத்தனை பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அது நம்ம தரப்புல இருந்து நம்ம புஷ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதையும் பண்ணிடுங்க. இப்போ தோழர் செந்தில் தோழர் பேசுவார். இந்த என்டைட்மெண்ட் பத்தி பேசலாம். ஐ திங்க் வந்து ஐசிசி கரீம் கான் வந்து அப்போ கொடுத்திருந்த ப்ரப்போசல் அது. அவர் வந்து இவங்கள 2 பேரு, அதாவது பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு, அதே போல டிஃபென்ஸ் மினிஸ்டர் கெலாண்ட், இவங்க 2 பேர் மீதும் போர்க்குற்றவாளிகளா வந்து விசாரணை பண்றதுக்கான அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அதே போல இன்னும் ஹமாஸ் தரப்புல இருந்து அவங்க 3 பேரை வந்து இணைச்சிருந்தாங்க. ஒன்னு வந்து இஸ்மாயில் ஹேனியே, ஹமாஸினுடைய பொலிட் பீரோ தலைவரா இருந்த இஸ்மாயில் ஹேனியே. 2வது யாஹியா சின்வர், காசாவினுடைய ஹமாஸினுடைய தலைவர், காசாவுக்கான ஹமாஸ் தலைவர். 3வது வந்து அல்கசாம் பிரிகேடினுடைய சீஃப் கமாண்டர் முகமது டெய்ஃப். இந்த 3 பேரையும் வந்து அதுல இணைச்சிருந்தாங்க. இந்த 5 பேருக்கும் எதிராக தான் வந்து அந்த அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கணும்னு சொல்லி கரீம் கான் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது ஒரு ரொம்ப நீண்ட காலமா வந்து கிடப்புல இருந்தது. இதுக்கு இடையில 2 ஜட்ஜிகள் வந்து மாற்றப்பட்டாங்க கிரிமினல் கோர்ட்ல. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல இருந்து 2 ஜட்ஜிகள் வந்து ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. புதுசா ஜட்ஜி வந்தாங்க. இப்போ புதுசா தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிற ஜட்ஜி வந்து பிரான்சினுடைய ஜட்ஜு. ஸோ இப்படி பல மாற்றங்கள் வந்து அதுக்குள்ள நடந்தது. பிரிட்டன் வந்து நேரடியா அதுல தலையிட்டு அந்த என்டைட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனை வந்து முடிச்சு விடுறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுச்சு.
அமெரிக்கா நேரடியா மிரட்டல் விடுத்தது. அமெரிக்காவினுடைய செனட்டர்ஸ் 3 பேர் சேர்ந்து, 6 பேர் சேர்ந்து அஃபிஷியலா அவங்களுடைய லெட்டர் பேட்லயே வந்து நேரடியா ஐசிசி கரீம் கானுக்கு வந்து மிரட்டல் விட்டாங்க. அதுக்கு ப்ரொசீடிங்ல தலையிட்டீங்கன்னா, உங்களுக்கு எதிராகவும் வழக்கு தொடரப்படும் அப்படிங்கிறத சொன்னாரு. உங்களுக்கு எதிராகவும் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்படும். அதனால வந்து இந்த புல்லி பண்ற வேலைய நிறுத்துங்க அப்படிங்கிறத அவரு எச்சரிக்கையா பதிவு பண்ணியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் நடந்தது. ஆனா எந்த முடிவும் எட்டப்படாம தான் அப்படியே இருந்தது. கிடப்புல போடப்பட்டு தான் கிடந்தது. ஆனா அது உண்மையாவே கிடப்புல போடப்பட்டிருக்குல்ல அப்படிங்கிறது இப்ப தெளிவாயிருக்கு. என்னன்னா, அவங்க வந்து கம்ப்ளீட்டா அதனுடைய எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம், அத கம்ப்ளீட்டா தாரோவா வந்து அ ஜட்ஜ் பண்ணி தான் வந்து இப்ப இந்த அரெஸ்ட் வாரண்ட்ட பிறப்பிச்சிருக்கிறாங்க. இதுல 3 பேருக்கு எதிரான அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு நெத்தன்யாஹூ, இன்னொன்னு கெலான்ட், அடுத்து வந்து முகமது டெய்ஃப். அப்ப முகமது டெய்ஃப ஐசிசி இவங்க வந்து ஆக்சுவலா இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, முகமது டெய்ஃப் இந்த போர்ல வந்து கொல்லப்பட்டுட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஐசிசி வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிறது தெளிவாகுது. அப்பன்னா உறுதிப்படுத்தப்படல அப்படிங்கிறத தெளிவுபடுத்துது. இப்போ ஆனா ஹமாஸ் தரப்புல இருந்து முகமது டெய்ஃப் இன்னும் சாகல அப்படிங்கிறத அவங்க அவங்க தரப்புல இருந்து தெளிவா சொல்றாங்க. அவர் வந்து இன்னும் வீரமரணம் அடையல அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க. இப்போ ஹமாஸை விட பவர்ஃபுல்லான ஒரு அமைப்புன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது வந்து அல்-கஸாம் பிரிகேடு. அல்-கஸாம் பிரிகேடு பாலஸ்தீனியர்கள் மத்தியில ஹமாஸை விட செல்வாக்கு பெற்ற ஒரு அமைப்பு. அதுதான் மிலிட்டரி ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனை தான் வந்து முழுமையா நம்புறாங்க மக்கள். ஹமாஸை விட அதிகமா நம்பக்கூடிய மக்கள் வந்து அ அ இந்த அமைப்ப தான் வந்து நம்புறாங்க. ஹமாஸை விட அதிகமா இந்த அமைப்ப தான் நம்புறாங்க. இந்த அமைப்பு தான் தொடர்ந்து வந்து இந்த போர வந்து நடத்திட்டு இருக்கிற அமைப்பு. ஸோ இந்த மக்களுக்கு இருக்கிற ஒரு நேஷனல் ஆர்மின்னா அல்-கஸாம் பிரிகேடு தான். ஹமாஸ்ங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் அமைப்பு. பொலிட்டிக்கல் விங். ஸோ பொலிட்டிக்கல் விங்கினுடைய ஒரு ஒரு மிலிட்டரி விங்கா தான் வந்து அல்-கஸாம் பிரிகேட் இருக்கு. ஆனா அல்-கஸாம் பிரிகேட் நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்லியிருக்கிறோம். அத பத்தி தோழர்கள் கேட்டிருந்த தோழர்களுக்கு புரியும். அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன். அது ஒரு மிலிட்டரி விங், மிலிட்டரி ஆர்கனைசேஷன். ஹமாஸினுடைய ஒரு மிலிட்டரி விங்கா தான் வந்து இயங்குது. ஆனா அது அட்டானமஸா வந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது சுதந்திரமா இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஹமாஸ் வந்து சரியான முடிவுகள் எடுக்கலைன்னா, ஒருவேளை அந்த அமைப்பு வந்து தனியாவே தனித்து இயங்கக்கூடிய தன்மையுடையது. ஸோ அதுதான் வந்து அந்த அமைப்பினுடைய சிறப்பு. அதனால தான் அந்த மக்கள் அந்த அமைப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் குடுக்குறாங்க. ஸோ கசாம் பிரிகேடுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வர்றதுக்கான அடிப்படைங்கிறது, அது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டது அமைப்பு. அது ஒரு மிலிட்டரி விங்கு. அந்த அமைப்பு வந்து அந்த அமைப்பினுடைய தலைவர் வந்து இன்னும் மரணிக்கல அப்படிங்கிறத சர்வதேச அ அ அமைப்பா இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்ஸ்டிடியூஷனா இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் உறுதிப்படுத்தியிருக்கு. ஸோ அததான் வந்து நம்ம இதுல மிக முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. அதை தவிர்த்து இந்த அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய ஃபாரின் பாலிசி சீஃபா இருக்கக்கூடிய ஜோசப் பெரால் வந்து இத பத்தி பேசும்போது என்ன சொன்னார்ன்னா, இந்த என்டைட்மென்ட் அரெஸ்ட் வாரண்ட்ட உடனடியா இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வரணும். நெத்தன்யாகு வந்தாருன்னா அரெஸ்ட் பண்ணணும். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு வந்தாருன்னா அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஜோசப் பொரெல் வந்து சொல்லியிருக்கிறார். அதேபோல பல நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அ அமைச்சர்கள், அதேபோல அரசு தலைவர்கள் எல்லாருமே அத வந்து பிரதிபலிச்சிருக்கிறாங்க. நெதர்லாந்தினுடைய அ அரசே வந்து அத கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியிருக்கு. வந்தாருன்னா கைது செய்யப்படுவார் அப்படின்ட்டு. அதேபோல ஐரிஷ் அரசாங்கம் வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து ஸ்பெயின் அதுல தயாரா தான் இருந்த நாடு. ஸ்பெயின் வந்து உறுதிப்படுத்துது. அதேபோல பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து வந்தாருன்னா, நாங்க வந்து ஐசிசியினுடைய அ அ ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள வந்து நாங்க என்ன பண்ணணுமோ, அத நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணுவோங்கிறாங்க. ஸோ அதனால எந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு போனாலும் இவர் அரெஸ்ட் செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அமெரிக்கா இதற்கு வழமையா வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, அமெரிக்காவினுடைய நியூ அப்கமிங் அ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா இருக்கிற மைக் வால்ஸ். மைக் வால்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது வந்து ஒரு சரியான முடிவு கிடையாது. ஐசிசிங்கிறது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு கிடையாது.
அதனுடைய எல்லைய வந்து அது புரிஞ்சுக்கணும். அது வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்றதெல்லாம் வந்து முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதேபோல அமெரிக்காவின் உடைய பல தலைவர்கள் இத வந்து கடுமையா எதிர்த்திருக்கிறாங்க. அமெரிக்கன் அரசாங்கம் வந்து இத கடுமையா எதிர்த்திருக்கு. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. ஏற்கனவே அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்ல போர்க்குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதற்காக அமெரிக்க பிரஜைகள் மீது, அதாவது அமெரிக்க போர் வீரர்கள் மீது இதே மாதிரி என்டைட்மென்ட் பண்றதுக்கான முயற்சியில இதற்கு முன்னாடி இருந்த சீஃப் ப்ராசிக்யூட்டர் வந்து ஈடுபடும்போது மிரட்டல் விட்டுச்சு அமெரிக்கா. அமெரிக்கா உடனடியா ஒரு லாவிய வந்து பாஸ் பண்ணுச்சு. அது வந்து ஹேக் இன்வேஷன் ஆக்ட் அப்படிங்கிற பேர்ல வந்து அது பாஸ் பண்ணுச்சு. ஹேகுங்கிறது நெதர்லாந்தினுடைய ஒரு நகரம். அங்க தான் வந்து ஐசிசி, ஐசிஜே 2னுடைய தலைமையகம் இருக்கு. ஸோ ஹேக வந்து ஒரு வேளை எங்க மீது வந்து இந்த மாதிரியான அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுச்சுன்னா, ஹேக்ல வந்து இன்வேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்னாங்க. அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டா மட்டும் இல்ல, அத வந்து செயல்படுத்துனாங்கன்னா, உடனடியா வந்து நாங்க இன்வேஷன் பண்ணி ஹேக்ல இருந்து இந்த ஐசிசியினுடைய ஆட்கள பிடிச்சிட்டு போவோம். ஒரு மாஃபியா டான் மாதிரி தான் வந்து இயங்குது அமெரிக்கா. அப்படிதான் வந்து அந்த விஷயத்திலயும் வந்து இயங்குனாங்க. ஏன்னா ஐசிசிங்கிறது எந்த இதுல நிர்மாணிக்கப்பட்டதுன்னா, ரோம் ஸ்டாட்யூ அப்படிங்கிற ரோம் ட்ரீட்டியினுடைய மையத்திலிருந்து தான் வந்து உருவாக்கப்பட்டது. ரோம்ல வந்து உருவாக்கப்பட்ட அந்த ட்ரீட்டியில தான் இதற்கான அடித்தளம் வந்து இடப்பட்டுச்சு. அதற்கப்புறம் தான் ஐசிசி உருவாக்கப்பட்டுச்சு. இது கிட்டத்தட்ட வந்து 2000ல தான் வந்து உருவாக்கப்பட்டுச்சு ஐசிசி. அதுக்கு முன்னாடி ஐசிஜேங்கிறது 1945ல எப்போ யுனைட்டட் நேஷன்ஸ் உருவானுச்சோ, யுனைட்டட் நேஷன்ஸினுடைய அதாவது நாடுகளுக்கு இடையிலான லீகல் பிரச்சனைகள தீர்க்கறதுக்கான ஒரு அமைப்பா வந்து உருவாக்கப்பட்டது தான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜே. ஸோ இது வந்து ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். தனிநபர்களுக்கு எதிரான போர்க்குற்ற விசாரணைகள், மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள், இனப்படுகொலைக்கு எதிரான விசாரணைகள், அதற்கு விசாரணை பண்ணி அதற்கு தண்டனை குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். இப்போ இந்த 2 வேறுபாடு இருக்கு. தனிநபர்களுக்கு எதிரா மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள்ல ஈடுபடும்போது யுனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது உலகளாவிய சட்ட வரைவுக்குள்ள ஒரு கோர்ட்டினுடைய விதிமுறைகளுக்குள்ள எங்க வேணாலும் இவங்க அரஸ்ட் செய்யப்படலாம். ஸோ அப்படிதான் வந்து இதுல இந்த இந்த கோர்ட் வந்து இந்த கோர்ட்டினுடைய ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. இப்ப இந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இஸ்ரேல் வராது. ஏன்னா இஸ்ரேல் வந்து மெம்பர் ஸ்டேட் கிடையாது ரோம் ஸ்டாட்யூல. அதே போல ரஷ்யா வரல, சைனா இல்ல, அமெரிக்கா கிடையாது. இவங்கெல்லாம் வந்து அதுல மெம்பர் கிடையாது. ஆனா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும் இதுக்கு அக்ரி பண்ணி அதுல மெம்பர் ஸ்டேட்டா இருக்கிறாங்க. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல முக்கியமா வந்து அவங்க எல்லாம் இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் வந்து மனித உரிமை, ஆஹ் ஆஹ் ஜனநாயகம், அந்த இதெல்லாம் வந்து வேல்யூ எல்லாம் தூக்கி பிடிப்போங்கிறது தான் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நிலைப்பாடு. ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இதற்கு அங்கீகாரம் வழங்கணும். இந்த ஐசிசிங்கிறதுக்கு அங்கீகாரம் வழங்கணும். இப்ப அதிலிருந்து வேறுபட்டவரா தான் ஹங்கேரியன் பிரைம் மினிஸ்டர் ஓர்பான் வந்து விக்டர் ஓர்பான் வந்து சொல்லியிருக்கிறாரு. "நீ வா, நான் வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டேன்" அப்படின்ட்டு வரவேற்பு குடுத்திருக்கிறாரு. அதாவது அழைப்பு விடுத்திருக்கிறாரு. ஸோ அதற்கு நன்றி தெரிவிச்சு நெதன்யாகு அவருக்கு மீண்டும் வந்து பதில் கடிதம் எழுதியிருக்கிறாரு. "உங்களுடைய அனுசரணைக்கு நன்றி. ஸோ ஐசிசிங்கிறது ஒரு ஆன்டி ஜூயிஷ் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஆன்டி செமைட் அமைப்பு" அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்ப இதுல நெதன்யாகு தரப்பும் சரி, கெலாண்ட் தரப்பும் சரி, இவங்க 2 பேருமே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாட்டினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள். ஜூயிஷ் மக்களுக்கான ஒரே நாடுங்கிறது இஸ்ரேலு. அந்த நாட்டுக்குள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர்கள வந்து அவங்க தலைவர்களுக்கு எதிரா இப்படியான ஒரு குற்றச்சாட்டுல அரசு வாரண்ட் பிறப்பிக்கிறதுங்கிறது ஆன்டி செமிட்டிசம். யூதர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு. அதுல தான் ஐசிசிங்கிறது இயங்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதே போல அந்த நாட்டினுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடிய பென்குவேர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஐசிசிங்கிறது ஒரு ஆன்டி செமைட் அமைப்பு. இது வந்து இப்படிதான் இயங்குங்கிறது நமக்கு தெரியும். இதற்கு பதிலீடா அதற்கு
பதிலடியா நம்ம என்ன பண்ணணும்னா, வெஸ்ட் பேங்க உடனடியா வந்து அனெக்ஸ் பண்ணணும். அதாவது நம்ம கூட இணைச்சிரணும் அப்படின்னு சொல்றாரு. காசாவ இணைச்சிரணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவங்க இதோட உச்சகட்டத்துக்கு போறாங்க. ஆனா பயம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. ஏற்கனவே நெதன்யாகுவுக்கு இது தொடர்புல வந்து ரொம்ப பயம் இருந்தது. அதனால தான் மிரட்டல் விட்டாங்க. இதற்கு முன்னாடி இருந்த ப்ராசிக்யூட்டர் வந்து இதற்கு முன்னாடி நடந்த போர்க்குற்ற விசாரணைக்காக அந்த ப்ராசிக்யூட்டர் இவங்கள வந்து தொடர்புபடுத்த முயற்சி பண்ணும்போது, மொசாத் மூலமா மிரட்டலே விடுக்கப்பட்டுச்சு அ அந்த அந்த ப்ராசிக்யூட்டருக்கு எதிரா. அது ஒரு அம்மையார் தான் இருந்தாங்க. ஆனா, அவங்க கேஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணாங்க. கேஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி வந்து அவங்க மாற்றப்பட்டாங்க. அப்புறம் தான் கரீம் கான் அமெரிக்கா, அ பிரிட்டன், அ இஸ்ரேல் 3 நாடுகளினுடைய ரெக்கமெண்டேஷன்ல அ கரீம் கான வந்து கொண்டு வந்தாங்க. இப்ப கரீம் கான் வந்ததுக்கப்புறம், அவரு வந்து பயஸ்டா தான் இருந்தாரு. ஆனா வேற வழியே கிடையாது. ஏன்னா, இது அவங்களுடைய இந்த ஒட்டுமொத்த கோர்ட் சிஸ்டத்தினுடைய அ லெஜிட்டிமசிய கேள்வி கொண்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயமா மாறிடுச்சு. ஏன்னா, இது பிளேட்டன்ட்டா நடக்குது. சர்வதேச நாடுகள் மத்தியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, வெளிப்படையா லைவ் ஸ்ட்ரீம்ல இந்த மாதிரியான போர்க்குற்றங்களும், இனப்படுகொலையும் நடக்குது. ஆனா, இதுல இனப்படுகொலைக்கு எதிரான நடவடிக்கையா வந்து இந்த கோர்ட் வந்து இந்த இந்த கைது வாரண்ட்ட பிறப்பிக்கல. இந்த வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது போர் குற்றத்திற்கு எதிரான வாரண்ட். ஸோ அதனால இதுல இனப்படுகொலைக்கு எதிரான வாரண்ட்ன்னா அது இன்னும் தீவிரமானது. ஸோ அதனால அந்த வாரண்ட் பிறப்பிக்கப்படல. போர் குற்றத்திற்கு எதிரான வாரண்ட் தான் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி செர்பியாவினுடைய ராணுவ தளபதியா இருந்தவருக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு வந்து அவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி அவரு கோர்ட்லயே விஷம் குடிச்சு இறந்து போனாரு. ஸோ அந்த மாதிரி இதற்கு முன்னாடி இந்த கோர்ட் வந்து ஆப்பிரிக்கன் நாடுகள்ல இருந்த டிக்டேட்டர்ஷிப் ரூல்ல இருந்தவங்க, ஜெனரல்ஸ் இந்த மாதிரியான ஆட்களுக்கு தண்டனை வழங்கியிருக்கு. ஆனா வெள்ளை நிறத்தவர்களோ, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய ஆட்களையோ வந்து இதுவரைக்கும் விசாரணைக்கு கொண்டு வந்ததில்ல. முதன்முறையா வெள்ளை நிறத்து யூதர்கள் யூதர்களா அறியப்படுற நெதன்யாகுவும், கெலாண்டும் வந்து இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது முதல் முறையா நடந்திருக்கு. ஸோ அத வந்து இவங்க ரொம்ப அ ஈகோவா பார்க்குறாங்க. இது இப்படி நடந்ததுன்னா, நமக்கு எதிரா இந்த கோர்ட் இயங்குது. இது இது எப்படி வந்து இயங்க முடியும்? ஏன்னா நம்ம தான் வந்து இந்த உலகத்தினுடைய சட்டத்த நிர்மாணிக்கக்கூடியவர்கள். நமக்கு எதிராவே வந்து இவங்க செயல்படுவாங்களா? அப்படிங்கிற அந்த ஆணவத்தினுடைய உச்சமா தான் இன்னைக்கு அமெரிக்காவுல இருக்கிற அரசியல்வாதிகளும், பென்குவேரும், ஸ்மார்ட்ரிச்சு இல்ல இவங்க கெலான்ட்டு, நெதன்யாகு இவங்கெல்லாம் வந்து கொக்கரிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ண முடியாது. பண்ணோம்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஸோ இது வந்து விக்டர் ஓர்பான பத்தி நீங்க பேசணும்னா, விக்டர் ஓர்பான் வந்து ஒரு தீவிர வலதுசாரி. தீவிர வலதுசாரி. ஆனா போர் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைய புரிஞ்சுகிட்டு, அவர் போர் வந்து ரஷ்யா கூட போர் நடந்ததுன்னா, பாதிக்கப்பட போறது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள். முக்கியமா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள். போருங்கிறது விரிவடைஞ்சு போச்சுன்னா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கடுமையா பாதிக்கப்படும். அதேபோல யுக்ரைனுக்கும், ஹங்கேரிக்கும் சில முரண்பாடுகள் இருக்கு. யுக்ரேனியனுக்காக போய் நான் சண்டை போட்டு சாகணுமா? என் ஆள்கள் சண்டை போட்டு சாகணுமா? அப்படிங்கிற அந்த ரேசிச சிந்தனையும் வந்து ஓர்பானுக்கு உண்டு. ஸோ இதெல்லாம் கலவையா தான் வந்து ஓர்பான் இருக்கிறார், விக்டர் ஓர்பான். ஸோ அதனால தான் அவரு வந்து அவரு ஒரு அ ஒரு மோரல் ஸ்டாண்ட்ல வந்து அவரு ரஷ்யாவுக்கு ஆதரவா செயல்படுறாருன்னா, ரஷ்யாவுக்கு ஆதரவான நபர் கிடையாது அவரு. ரஷ்யா கூட உறவுகள வச்சுக்கணும்னு நெனைக்கிறாரு. ஏன்னா அதனால பெனிஃபிட் இருக்கு. ஹங்கேரிக்கு பெனிஃபிட் இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு. அதேபோல இந்த நடக்கிற போருங்கிறது தனக்கு மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும். ஹங்கேரியன் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பா இருக்குங்கிறத உணர்ந்த மனிதரா இருக்கிறாரு. அவ்வளவுதானே தவிர, அதை தவிர அவரு ஒரு ஐடியாலஜிக்கலி அவரு ஒரு வலதுசாரி. தீவிர வலதுசாரி. நம்ம ஊர்ல இருக்கிற வலதுசாரிகள் மாதிரி. அது மாதிரியான ஒரு நபர் தான் ஆ ஆ விக்டர் ஓர்பான். ஸோ அவரு ஒண்ணும் கூப்பிடுறதுல ஒண்ணும் பெரிய விசித்திரமானதெல்லாம் இல்ல. அவரு இயல்பாவே வந்து கூப்பிடக்கூடிய நபர் தான். அதேபோல அவருக்கு இன்னொரு பிரச்சனை ஏன் வந்து அவரு கூப்பிடுறாருன்னா, ஜோசப் பொரெல் இந்த என்டைட்மென்ட்ட வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வந்தாங்கன்னா கைது பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால, அதற்கு எதிர் நிலைப்பாட்டுல அவரு பேசுறாரு.
இப்ப என்னன்னா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய முரண்பாடுங்கிறது ஹங்கேரி வந்து கம்ப்ளீட்டா முரண்பட்டுக்கிட்டே இருக்கு. ஹங்கேரி, ஆ இன்னும் பல நாடுகள் அதுக்குள்ள வந்து முரண்பட்ட நாடுகள் இருக்கிறாங்க. இப்ப இதுலலாம் வந்து நீங்க யுக்ரைனுக்கு உதவிகள் வழங்கணும்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் முடிவெடுக்கும்போது, விக்டர் ஓர்பான் வந்து மறுத்தாரு. ஆனா மிரட்டி கையெழுத்து வாங்குனாங்க. கடைசி ஒத்துக்கலன்னா வந்து உனக்கு இருக்கிற ஓட்டுரிமைய பறிச்சுருவோம்ன்னு சொல்லி மிரட்டுனாங்க. அப்படிதான் வந்து அவங்க வந்து கையெழுத்த வாங்குனாங்க. அந்த நிலையில தான் வந்து அவரு இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய தலைவர்கள் எல்லாம் அந்த ஒட்டுமொத்த இன்ஸ்டிடியூஷனுக்கு எதிரா பேசணுங்கிறதுக்காக அவரு இந்த ஒரு நடவடிக்கையில ஈடுபடுறாரு. அவரு வந்து அவருடைய எதிர்ப்ப வெளிப்படுத்துறாரு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு. அது எல்லா விஷயத்திலயும் அவர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இத எதிர்ப்ப வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அது ரஷ்யா போர்லயும் வெளிப்படுத்துறாரு. இங்கேயும் வந்து வெளிப்படுத்துறாரு. சோ அதுவும் ஒரு காரணம். இப்படி பல விஷயங்கள் வந்து இதுக்குள்ள நம்ம பார்க்கலாம். விக்டர் ஓர்பனுடைய அழைப்புங்கிறது ஆ இது இயல்பானது தான். ஒண்ணும் பெரிய விசித்திரமான நிகழ்வு கிடையாது. ஸோ இந்த அளவுல வந்து இந்த அரெஸ்ட் வாரண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, இவரு வந்து என்னைக்கு வேணாலும், எங்க வேணாலும் சிக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவிலேயே இவரு போணும்னு அமெரிக்கா மட்டும் தான் போகலாம். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள்ள எங்கேயாவது காலடி எடுத்து வச்சாருன்னா, இவரு அங்கேயே சிக்கிருவாரு, புடிச்சிருவாங்க. ஸோ அப்படியான ஒரு நெருக்கடி இருக்கு. அதனால இவரு வந்து சுதந்திர மனிதனா சுத்த முடியாது. இப்போ மாற்றடமான யஹ்யா சின்வரோ, இல்ல இஸ்மாயில் ஹெனியோவுக்கு வந்து சிக்கல் கிடையாது. ஏன்னா, அவங்க வந்து தியாகத்த வந்து தேர்ந்தெடுத்தவங்க. ஆனா, நம்ம ஆளு தியாகத்த தேர்ந்தெடுத்த மனிதர் கிடையாது. அதனால தான் இந்த போரே நடக்குது. எந்த வகையிலயும் வந்து இஸ்ரேலுக்காக தியாகம் பண்ணக்கூடிய நபர் கிடையாது. ஜூயிஷ் மக்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய நபர் கிடையாது. இவருடைய பொலிட்டிக்கல் ஆம்பிஷனு, தன்னுடைய அந்த லெகசிய வந்து பெரிய அளவுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இயங்குறாரு. தன்னுடைய பொறுப்ப வந்து நீட்டிச்சு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த போர வந்து விரிவாக்கும் நடவடிக்கையில ஈடுபடுறாரு. அதேபோல இவருடைய அரசியல் பவர் வந்து போயிருச்சுன்னா, இவர் வந்து கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு உள்நாட்டிலேயே. ஏற்கனவே ஒரு பிரச்சனையில இவரு சிக்கியிருக்கிறாரு. உள்நாட்டுல தேச துரோக வழக்குல சிக்கக்கூடிய நபராவும் இருக்கிறாரு. அதுவெல்லாம் கிடைச்சதுன்னா 15 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும். ஆல்ரெடி இந்த ஆளுக்கு வயசாயிடுச்சு. 70 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் இப்ப எத்தன வருஷம் இவரு வந்து ஜெயில்ல இருக்க போறாரு? இல்ல சர்வதேச நாடுகள் அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டினுடைய தண்டனைக்கு உட்பட்டு எங்கேயாவது சிக்கி ஜெயிலுக்கு போறாரா? இல்ல உள்ளூர்லயே இருந்து சிக்கி ஜெயிலுக்கு போறாரான்னு தெரியல. ஏன்னா, அந்த போர்லாம் வந்து எதுவுமே வந்து அவருக்கு ஃபேவரபிளா போகல. எல்லாமே கடுமையான தோல்விகள தான் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நெதன்யாகுவினுடைய நாட்கள் எண்ணப்படுது. அது மட்டும் உறுதியா தெரியுது. அவருடைய லிபர்ட்டி அதாவது சுதந்திரத்திற்கான நாட்கள் எண்ணப்படுது. இருந்தும் ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு கைதியா தான் வந்து அவரு இருக்கிறாரு. ஏன்னா, அந்த நாட்டுக்குள்ளேயே இன்னைக்கு அவரு நிம்மதியா வந்து நடமாட முடியல. அவருடைய வீடு வந்து ஹெஸ்புல்லாவினுடைய ட்ரோன்னால தாக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு எங்க போணும்னாலும் அவரு பயந்து, பயந்து போக வேண்டிய நிலையில தான் இருக்கிறாரு. இதுல என்னன்னா, இவரு தான் இத எல்லாத்தையுமே உருவாக்குனாரு. இவரு தான் இந்த மாதிரியான அவருடைய சுதந்திரத்த முழுமையா பறிச்சுக்கிட்டதே வந்து நெத்தன்யாகு தான். நெத்தன்யாகு சுதந்திரமா நடமாடி இருக்கலாம். சுதந்திரமா போய் வரலாம். எல்லா பக்கமும் போகலாம், வரலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனா, அவரு விரும்பி தேர்ந்தெடுத்த பாதை தான் இது. இப்ப அந்த பாதை இன்னைக்கு அவருக்கே மிகப்பெரிய தடையா வந்து நிக்குது. எல்லா பக்கத்துலயும் மிகப்பெரிய தடையா வந்து நிக்குது. இவரு எங்க வேணாலும், எப்ப வேணாலும் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா இவரு அ ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் வந்து இன்னைக்கு தீவிரமா இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுடைய தலைவர்கள பூரா வந்து இவரு அசாசினேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ, அதனால எது எப்ப நடக்கும் என்னான்னு தெரியல. நெத்தன்யாகுவினுடைய நாட்கள் எண்ணப்படுதுங்கிறது மட்டும் உறுதியா தெரியும். அது வந்து அவருடைய சுதந்திர நாட்களா, இல்ல அவருக்கான ஆயுட்காலமாங்கிறது நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு ரெக்லெஸ்ஸான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இன்னைக்கு தன்னையே வந்து மிகப்பெரிய சிக்கல்ல சிக்க வச்சிருக்கிறாரு. இதுக்கு இடையில வந்து கெலான்டினுடைய வீட்டு மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு ரெசிஸ்டன்ஸ் அமைப்பினால போன வாரத்துல. ஸோ இவ்வளவு நெருக்கடிகள் வந்து இவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. எல்லா வகையிலயும் வந்து இவங்க மிகப்பெரிய சிக்கல்ல வந்து சிக்கியிருக்கிறாங்க. இந்த நாடே மிகப்பெரிய சிக்கல்ல போய் சிக்கிக்கிடுச்சு. நெத்தன்யாகு அதை விட மிகப்பெரிய நெருக்கடியில வந்து சிக்கியிருக்கிறாரு. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. இப்ப நீங்க ரஷ்யாவ பொறுத்தளவுல ரஷ்யாவோட போர பொறுத்தளவுல இல்ல வேற ஏதாவது இதுல பேசணுங்களா தோழர்? அ இது லெபனான் இதுல இதுல எனக்கு இல்ல அந்த விக்டர் ஓர்பான் தான் எனக்கு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா, நானே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி டெலிகிராம்ல கூட போட்டிருந்தேன். அ
ரஷ்யா போர் தொடங்குனதுலேருந்து ஒரே நிலைப்பாடு எடுத்துட்டு இருக்கிற ஒரே பர்சன் இவர் தான். இத அ கரெக்ட்டா திங்க் பண்றாரு. தன்னோட மக்களுக்கு என்ன வேணும் திங்க் பண்றாப்ல அப்படின்னு. ஆனா அந்த ஆளுகிட்ட இருந்து இப்படி ஒரு லெட்டர் வந்தோனே எனக்கே ஷாக்கு. என்னய்யா இப்படி 48 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உங்கள இப்படி நினைச்சேன் இப்படி விட்டுட்டீங்களே அப்படின்னு எனக்கே பர்சனலா ஒரு பெரிய இது இருந்துச்சு. அதனால தான் அந்த கேள்வி கேட்டேன். இல்ல அடுத்து அவருடைய ஐடியாலஜிக்கல் பின்னணிய நீங்க தெரிஞ்சுகிட்டு இருந்தீங்கன்னாக்க, நீங்க அந்த மாதிரி அவர நினைச்சிருக்க மாட்டீங்க. அவரு ம், வந்து ம், ஒரு ம், ம், தீவிர வலதுசாரி, ம். எக்ஸ்ட்ரீம் ரைட்டு. ஆ அதனால நம்ம அவருடைய ஐடியாலஜிக்கல் பேக்கிரவுண்ட தெரிஞ்சுக்கணும் மெயினு. ஏன்னா வந்து ஒரு நபர வந்து நம்புறதுக்கு முன்னாடி ஐடியாலஜிக்கல் பேக்கிரவுண்ட் என்ன, என்ன பர்ப்பஸ்க்காக அவங்க இப்படிலாம் பேசுறாங்கங்கிறதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அவர முழுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஓகே. இப்ப கிட்டத்தட்ட எல்லாம் நம்ம ஊர் முதல்வர்கள் மாரி தான். இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க, நாளைக்கு ஒண்ணு பேசுவாங்க. போருக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க, பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க, நடக்கும்போது ஒண்ணு பேசுவாங்க. அப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. ஆ இது தோழா, அதுல வந்து லெபனான் பத்தி பேசணும்னா, ஆக்சுவலா வந்து அ நேத்து ஒரு செய்தி வந்துருந்துச்சு. என்னன்னா, ம் நம்ம இது முன்னாடியே எழுதியிருந்தேன். நான் இதுல கூட எழுதியிருந்தேன். அ டெலிகிராம்ல. அ அவங்களோட நோக்கம் முக்கியமா வந்து அவங்க குடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்டின்னா, தலைமையகத்திலிருந்து அங்க இருக்க களத்துல இருக்கிற வீரர்களுக்கு, முடிஞ்ச வரைக்கும் உங்களால முடிஞ்சதுன்னா, இஸ்ரேல் துருப்புகள் எத்தன பேர் இருக்காங்களோ கைது பண்ணி கொண்டு வந்துருங்க. அத நமக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நேத்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ட்ரை பண்ணதுல அவங்க நெருக்கும்போது இல்ல இஸ்ரேல் வீரர்கள் நெருங்கும்போது இவங்க ட்ரோனு அண்ட் இது வானத்திலிருந்து குண்டு வீசி அவங்கள காப்பாத்திட்டதா சொல்றாங்க. இது ஒரு பக்கம். அதேபோல நேத்து நைட் வந்து கயாம் அப்படின்னு ஒரு பிளேஸு. அந்த கயாம் அப்படின்ற பிளேஸ் வந்து ஒரு 5, 10 கிலோமீட்டர் நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட உள்ள போயிட்டாங்க. அ 5 கிலோமீட்டர் போயிருக்காங்களா, எவ்வளோ போயிருக்காங்கன்னு தெரியல. இஸ்ரேல் உள்ள போயிருச்சு. அங்க ஒரு இடத்துல தங்கி இருந்திருக்கிறாங்க. இஸ்ரேல் வீரர்கள்லாம். அதுல 28 ட்ரோன ஒரே நேரத்துல அனுப்பிச்சு நேத்து நடுசாமத்துல தாக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேல அத பத்தி தகவல்கள இஸ்ரேல் குடுக்கல. அதுவும் ஒரு இது இருக்கு. அத பத்தி ஏதாவது தகவல் இருக்கா உங்கள்ட்ட? ஆமா, கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த காயம்ங்கிற அந்த நகரம், அது வந்து ஒரு சின்ன நகரம், டவுனு. அந்த டவுனுக்குள்ள வந்து என்டர் ஆயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்துல கடுமையான சண்டை இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. கடுமையான சண்டை நடக்குது. நேத்திக்கு ஒரு மார்ட்டடம் ஆப்பரேஷன், அதாவது அ வீரமரண தாக்குதல் ஒண்ணு நடந்திருக்கு. அதுல ஒரு வீட்டுக்குள்ள ஹிஸ்புல்லாவினுடைய ஒரு வீரர் அ குண்ட வெடிக்க வச்சு ஒட்டுமொத்தமா அங்க இருந்த இஸ்ரேலிய துருப்புகள வந்து அந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்து காயமும், உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கு. ஸோ போருங்கிறது கயம்ல வந்து ரொம்ப, ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த போரே வந்து மிக முக்கியமான போரா வந்து அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது இன்னும் தொடருது. இன்னும் மணிக்கணக்கா தொடர்ந்துகிட்டே இருக்கு. கடந்த 2 நாட்களா வந்து அந்த பகுதி முழுக்க வந்து போர் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. அதேபோல நீங்க சொன்ன அந்த ட்ரோன் தாக்குதல்லயும் வந்து எத்தன பேரு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு என்னங்கிறது இன்னும் உறுதியா தெரியல. ஆனா கடுமையான தாக்குதல் நடந்திருக்கு. இதுவரைக்கும் இந்த போர் தொடங்குனதிலிருந்து மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல்னா இந்த தாக்குதல தான் சொல்றாங்க. ஸோ ஐ திங்க் வந்து அதுவும் வந்து தீவிரமா போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல நீங்க சொன்ன அந்த அ அ பணைய கைதிகளா பிடிக்கிறதுக்கான அந்த முயற்சிங்கிறது, போர் கைதிகளா பிடிக்கிறதுக்கான அந்த முயற்சிங்கிறது எப்படி வீழ்த்தப்பட்டிருக்குன்னா, ஒட்டுமொத்தமா அங்க போன வீரர்கள்ல இருந்து எல்லாத்தையும் வந்து கொன்னுருக்கிறாங்க மிசைல் தாக்குதல் மூலமா. ஸோ இது என்னன்னாக்க, அந்த ஏற்கனவே அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஹனிபல் டைரக்டிவ் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஹனிபல் டைரக்டிவ்ங்கிறது போர் கைதிகள அனுமதிக்கிறது இல்ல. இப்போ போர் கைதிகளையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா கொல்றது தான் ஹனிபல் டைரக்டிவ். அது எல்லாத்தையுமே கொல்றது. இஸ்ரேல் சிட்டிசன்ல இருந்து எல்லாத்தையுமே கொல்றது. பிடிக்கிறதுக்கான முயற்சிய வந்து கம்ப்ளீட்டா வீழ்த்துறது. அதுதான் வந்து இந்த ஹனிபல் டைரக்டிவ். அத தான் வந்து அங்க பயன்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. அது முழுமையான தகவல்கள் இன்னும் வெளில வரல. அது வந்ததுனா தான் நமக்கு உறுதியா தெரியும். என்ன நடந்தது அப்படிங்கிறது. ஓகே, ஓகே தோழர். அதுக்கப்புறம் ஃபர்தர் டீட்டெயில் அதில பேசலாம். அப்படியே நான் ரஷ்யா பக்கம் வரணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த லைவ்ல பேசினதே வந்து முக்கியமா வந்து ரஷ்யா, உக்ரைன் போர் தொடங்கி 1000 நாட்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருந்தோம். அப்பவே நெறைய தோழர்கள் கமெண்ட்லயும் சொல்லியிருந்தாங்க. அந்த லைவ் கமெண்ட்லயே. தோழர் 5 இது வீசி இருக்குது உக்ரைனு. 2ஓ 1ஓ வந்து தாக்குதல் நடத்திருச்சு தோழர் அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில வந்த தகவல்கள். அப்புறம் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய லோக்கல் நியூஸ் பேப்பர் வந்து அ அ பிரிட்டிஷினுடைய ஏவுகணையை உக்ரைன், ரஷ்யா உள்ள வீசியதுன்னு ஃப்ரண்ட் பேஜ்லயே இது போட்டாங்க. தி இண்டிபெண்டன்ட்ல ஃப்ரண்ட் பேஜ்லயே வந்து செய்தி போட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு இதா இருக்குது.
யூரோப்பு இது ஏற்கனவே நீங்க பேசியிருந்தீங்க. நீங்க ரொம்ப சீண்டுனீங்கன்னா, அப்புறம் யூரோப்பே இருக்காது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே புட்டின் சொன்னாரு அப்படின்ட்டு. அங்க அந்த அத பத்தி என்ன தகவல் இருக்கு ப்ரோ? அந்த அட்டாக்கம் மிசைல்ஸ் மொத்தம் 6 மிசைல்ஸ் வீசியிருக்கிறாங்க. அதுல 5 மிசைல்ஸ் வந்து வானத்திலேயே எதிர்ப்பு ஏவுகணைகள் மூலமா வீழ்த்தப்பட்டிருக்கு. 1 வந்து அ வீழ்த்தப்பட்டு விழுந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனா அது வந்து அ சோ அதாவது வெறும் காலி இடத்துல விழுந்து வெடிச்சிருக்கு. ஸோ அதுதான் நடந்திருக்கு. ஸோ 6 மிசைல்ஸுமே வந்து யூஸ்லெஸ்ஸா போயிருக்கு. யுக்ரைன பொறுத்தளவுல. ரஷ்யா வந்து 6 மிசைல்ஸையும் தடுத்து நிறுத்திருச்சு. ஸோ அதுதான் வந்து அட்டாக்கம்ஸ பொறுத்தளவுல அமெரிக்காவினுடைய அட்டாக்கம்ஸ பொறுத்தளவுல வந்து அன்னைக்கு நடந்த தாக்குதல். ஆனா அது என்ன தகவல சொல்லியிருந்ததுன்னா, அமெரிக்கா என்ன தகவல சொல்லியிருக்குன்னா, நாங்க ரஷ்யா மீது தாக்குதல் நடத்துறதுக்கான அ முயற்சியில ஈடுபட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த தகவலா சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, இது இந்த அட்டாக்கம்ஸ் மிசைல்ஸ பொறுத்தளவுல, இது வந்து ஆப்பரேட் பண்றது அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் தான் ஆப்பரேட் பண்ண முடியும். இல்ல டெக்னீஷியன்ஸ் வந்து ஆப்பரேட் பண்ண முடியும். ஏன்னா, அதுக்கு குடுக்கப்படுற இன்புட்டும் சரி, டேட்டா இன்புட் வந்து குடுக்கணும். சேட்டலைட் டேட்டா தான் வந்து குடுக்கணும். எங்க வந்து தாக்குதல் நடத்தணும், அதுபோல ஜிபிஎஸ் இன்ஃபர்மேஷன் வந்து குடுக்கணும். இதெல்லாம் இதுக்கான தேவையான சாஃப்ட்வேர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து யார் இயக்க முடியும் அப்படின்னா, அமெரிக்கன் அ சோல்ஜர்ஸ் தான் வந்து இயக்க முடியும். இல்ல அமெரிக்கன் டெக்னீஷியன்ஸ் தான் வந்து இயக்க முடியும். ஏன்னா இது வந்து ஹைலி செக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ். ஹைலி செக்யூர்டு டேட்டா. இது வந்து வேற நாட்டு பயன்படுத்துறதுக்கு அனுமதி குடுக்கக்கூடாதுங்கிறது அமெரிக்காவினுடைய சட்டம். ஏன்னா கிளாசிஃபைடு டெக்னாலஜி. ஸோ அத வந்து வேற யாருக்கும் குடுக்க முடியாது. ஸோ அவங்க தான் வந்து இயக்கி ஆவணும். ஸோ அப்படிதான் வந்து இந்த அட்டாக்கம் மிசைல்ஸ்ல நேரடியா அமெரிக்காவினுடைய துருப்புகளும், அவங்களுடைய டெக்னீஷியன்ஸும் அமெரிக்காவினுடைய டார்கெட்ட செட் பண்ணி தான் வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்கிறதா தான் ரஷ்யா சொல்லுது. ஸோ அந்த பின்னணியில தான் நேரடியா அமெரிக்கா போருக்குள்ள வருது அப்படிங்கிறத ரஷ்யா வந்து பாக்குது. அதே மாதிரி ஸ்டார்ம் ஷேடோ பிரிட்டிஷோடைய குரூஸ் மிசைல். அத யுக்ரைனுக்கு குடுத்து, அத வந்து நேரடியா தாக்கியிருக்கிறாங்க. அது வந்து குர்ஸ்க் பகுதியில, பிரியான்ஸ்க்ங்கிற பகுதியில இருந்த ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ அதுல உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. பிரிட்டன் குடுத்திருந்த அந்த ஸ்டார்ம் ஷேடோ தாக்குதல் மூலமா வந்து உயிரிழப்புகள் நடந்திருக்கு. ஸோ இந்த 2 நிகழ்வும் அதேபோல நீங்க சொன்ன இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி, அ அட்டாக்கம்ஸ்க்கு எப்படி அமெரிக்காவினுடைய பெர்சனல்ஸ் வந்து இத இயக்கணுமோ, அதே மாதிரி தான் ஸ்டோர்ம் ஷேடோவுக்கும். ஸ்டோர்ம் ஷேடோவும் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ தான் வந்து இயக்க முடியும். இல்ல பிரிட்டிஷ் டெக்னீஷியன்ஸ் தான் வந்து இயக்குறாங்க. ஸோ இந்த பின்னணியில தான் ரஷ்யா சொல்லுது, இவங்க நேரடியா போர்ல வந்து சம்மந்தப்படுறாங்க. நேரடியான போர்ல வந்து இவங்க வர்றாங்க அப்படிங்கிறத ரஷ்யா சொல்லுது. ஸோ இதற்கான பதிலடிங்கிறது அதற்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே செப்டம்பர் மாசம் இந்த அட்டாக்கம் மிசைல்ஸ குடுக்கறதுக்கான ஒரு கோரிக்கைய வச்சு பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டர் கியர் ஸ்டார்மர் அங்க போயி அதற்கான முயற்சியில ஈடுபடும்போது, அதற்கு நாளே புட்டின் வந்து பேசும்போது சொன்னாரு. அப்படி ஒரு வேள வந்து அவங்க பண்ணாங்கன்னா, இது வந்து இது தாக்குறது மட்டும் இல்ல, இது இந்த போரினுடைய நேச்சரையே மாத்தும். எசன்ஸயே மாத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னன்னா, எசன்ஸ் என்னன்னா, நேட்டோ நாடுகள் நேரடியா என் மீது தாக்குதல் நடத்துறாங்க. அதுதான் வந்து இந்த அர்த்தப்படுது. இவங்க பண்றதனுடைய நிகழ்வுங்கிறது இதுக்கு ஒப்புதல் குடுத்தாங்கன்னா, நேரடியா நேட்டோ நாடுகள் என் மீது தாக்குதல் நடத்துறாங்க. அப்படிங்கிறது தான் அவரு சொன்னாரு. ஸோ அதற்கு தகுந்த பதிலடிகள நாங்க குடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க நியூக்ளியர் பாலிசில நெறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. நியூக்ளியர் டாக்ட்ரின கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது நம்ம போன லைவ்ல வந்து பேசியிருந்தோம். என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க என்னங்கிறத பத்தி. அதற்கு அடுத்து இதற்கான பதிலடி நடவடிக்கையா, ரஷ்யா வந்து ஒரு மிக முக்கியமான ஆயுதத்த பயன்படுத்தி, அ அ டினோபோ பிரட்டாஸ்க் அப்படிங்கிற ஒரு பகுதியினுடைய ஒரு தொழிற்சாலை, அதாவது ஆயுத தொழிற்சாலைய தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ இப்ப இதற்கு பயன்படுத்தப்பட்ட இந்த ஏவுகணைங்கிறது புது ஏவுகணை. புது தொழில்நுட்பத்த பயன்படுத்துற ஏவுகணை. ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இன்டர்மீடியேட் ரேஞ்ச். அதாவது நடுதூர அவ் ம கு இடைதூர ஏவுகணை தொழில்நுட்பத்த வந்து பயன்படுத்துற ஒரு டெக்னாலஜி தான் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் யாருமே பயன்படுத்தாத ஒரு டெக்னாலஜிய வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க.
இந்த ஒரே ஒரேஸ்னிக் அப்படின்னு சொல்லி அதற்கு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த ஒரேஸ்னிக் மிசைல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. அ டிப்னோபெட்ராஸ்க் அப்படிங்கிற ஒரு நகரத்தின் மீது இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அதுவும் வந்து இந்த ஃபேக்டரி மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஃபேக்டரிங்கிறது சோவியத் யூனியன் காலத்துல சோவியத் யூனியன் வச்சிருந்த ஃபேக்டரி, ஆர்ம்ஸ் ஃபேக்டரி. அதுல இன்னைக்கு பிரிட்டன், அமெரிக்கா 2ம் இணைந்து அ ஏவுகணை தயாரிக்கிறதுக்கான உதவிகள பண்ணி, அந்த ஏவுகணைகள் தான் வந்து உற்பத்தி செய்யப்படுறதா சொல்றாங்க. யுக்ரைன் ஏவுகணைகள் உற்பத்தி பண்றது இந்த தொழிற்சாலையில இருந்து தான் உற்பத்தி பண்றாங்க. இதன் மூலமா தான் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்துறாங்க. ஸோ இந்த ஏவுகணை ஃபேக்டரி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஒரே ஒரேஸ்னிக்ங்கிற இந்த அ மிசைல் மூலமா. இப்ப இந்த ஒரேஸ்னிக்ங்கிற இந்த மிசைல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மிசைலு. இதுதான் புட்டின் வந்து பேசியிருக்கிறாரு. இது வந்து அமெரிக்கா, மேற்குலக நாடுகள் பண்ற எஸ்கலேஷன்ல அவங்க எடுத்த முயற்சிகள்ல அதற்கு தகுந்த பதிலடிகள் நம்ம குடுத்துருக்குறோம். அதற்கு தகுந்த தொழில்நுட்பம் மூலமா வந்து நாங்க பதிலடிய குடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது என்ன அர்த்தத்துல வந்து அவரு சொல்றாருன்னா, அமெரிக்கா 2026ல இன்டர்மீடியேட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ வந்து அ ஜெர்மன்குள்ள வைக்கிறதுக்கான ஒப்புதல் குடுத்திருக்கு. ஜெர்மனும், அமெரிக்காவும் அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் குடுத்து 2026ல அவங்க டிப்ளாய் பண்றாங்க ஜெர்மனிக்குள்ள. அதற்கு பதிலடியா தான் வந்து இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு. இந்த வெப்பன வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்ப இந்த வெப்பன் வந்து என்ன அ அ இதுல வந்து அவங்க இது எதற்காக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய அ நகரங்களையோ, இல்ல அவங்களுடைய மிலிட்டரி டார்கெட்ஸ் மீதோ தாக்குதல் நடத்துறதுக்கான ஒத்திகையா தான் வந்து இன்னைக்கு பார்த்திருக்கிறாங்க. அததான் மேற்கத்திய தரப்புக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆயுதம் வந்து பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆப்பரேஷனல் டெஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறதா தான் வந்து சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய ஆர்சனல் இருக்கா என்னங்கிறது நம்மளால உறுதியா சொல்ல முடியல. நெறைய வச்சிருக்கிறாங்களா அந்த மிசைல்ஸ் என்னங்கிறது தெரியல. ஆனா புதுவிதமான மிசைல்ஸ், புது டெக்னாலஜி பயன்படுத்துற மிசைல்ஸ். இப்ப இந்த மிசைல்ஸ் வந்து எப்படி விழுந்தது, எப்படி வெடிச்சது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது என்ன மாதிரியான மிசைல்ஸ் என்னங்கிறத பத்தின இன்னும் முழுமையான தகவல்கள் யார்கிட்டயும் இல்ல. ஆனா இந்த மிசைல்ஸ் வந்து எப்படி இதுவரைக்கும் கவனிச்சதிலிருந்து, ஆய்வுகள் பண்ணதிலிருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது பாலிஸ்டிக் மிசைல்ஸு. அதே நேரத்துல ஹைப்பர்சோனிக் மிசைல். இப்போ இதுல எப்படி அவங்க இத ஏவுனதா சொல்றாங்கன்னா, ஒரு சாதாரண பாலிஸ்டிக் மிசைல்ஸினுடைய பூஸ்டர் மூலமா ஏ லான்ச்சிங் பேட்ல வந்து ஏவி இருக்கிறாங்க. இந்த மிசைல் வந்து மேல போனதுக்கப்புறம், அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 60, 70 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேல போயி, பூமி பூமியினுடைய வளிமண்டலத்த தாண்டி கடந்து மேல போயி, அதற்கப்புறம் அதுக்குள்ளேயே தனித்தனியா தனித்தனியா பூஸ்டர்ஸ் வச்சிருக்கிறாங்க. தனித்தனி ஏவுகணைகளா 6 ஏவுகணைகள். அது ஒரு பேக்கேஜ்ன்னு சொல்றாங்க. அம்யூனிஷன் பேக்கேஜ்ங்கிறாங்க. அந்த ஏவுகணைகள் தனியா வந்து ஹைப்பர்சோனிக் அ லான்ச்சிங் வந்து பண்ணி, பூஸ்டர்ஸ் மூலமா, அது திரும்ப வந்து பயணம் பண்ணி, என்டர் ஆகி விழுந்திருக்கு. அது விழும்போது, அது பல அம்யூனிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சப்மினிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, தனித்தனி குண்டுகள். தனித்தனி ஏவுகணை குண்டுகள். ஒவ்வொன்னும் கிளஸ்டரா விழுந்திருக்கு. இப்போ 1லிருந்து ஒரு மிசைல் மேல போயி பாலிஸ்டிக் மிசைல்ஸ்ன்னா உங்களுக்கு போகும். போயிட்டு அதோட ஃப்ளைட் பாத் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்னா, திரும்ப வந்து அங்கிருந்து நம்ம கல்லு விழுற மாதிரி வந்து விழும். அது எத நோக்கி போகணுங்கிறத ஏவிருவாங்க. அதுக்கப்புறம் அது நேரா போய் விழும். இது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மேல போனதுக்கப்புறம், வளிமண்டலத்த கடந்து மேல போனதுக்கப்புறம், மறுபடியும் வந்து அதிலிருந்து பூஸ்டர் மூலமா வந்து மறுபடியும் என்ஜின்ஸ் வந்து ஒர்க் ஆகி, அதாவது ஹைப்பர்சோனிக் என்ஜின்ஸ் வந்து ஒர்க் ஆகி, இதனுடைய ஸ்பீட இன்கிரீஸ் பண்ணி, எந்த டைரக்ஷன்ல போய் விழணுமோ அந்த ஸ்பீடுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. இப்போ அதோட ஸ்பீடு வந்து அவரு புட்டின் பேசும்போது சொல்றாரு, ஒரு செகண்டுக்கு 2 1/2 கிலோமீட்டர்ல இருந்து 3 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடியது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இது போய் ஒவ்வொரு கிளஸ்டர்லயும் கிட்டத்தட்ட அப்ப அவங்க எத்தன குண்டுகள் அதுல இருந்தது, எத்தன அம்யூனிஷன் வந்து இருந்ததுங்கிறத நம்மளால யாராலயும் உறுதியா சொல்ல முடியல.
ஆனா குறைஞ்சது ஒரு 35ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஏவுகணையில 100 செப்பரேட் டார்கெட்ஸ்ல தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு வல்லமையுடைய ஒரு ஏவுகணைய பயன்படுத்தி வெற்றிகரமா தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அது தாக்குதல் நடத்தும்போது, இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பெரிய அளவுக்கு பிளாஸ்ட்ட உருவாக்காது அப்படிங்கிறாங்க. ஏன்னா, அவ்வளோ ஸ்பீட்ல போய் இது பிளாஸ்ட்ட உருவாக்காது. ஆனா என்னென்ன இருக்கோ கம்ப்ளீட்டா அழிச்சு கிரவுண்டுக்கு கீழ கொண்டு போயிரும். அந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இதுல என்னன்னா, இப்ப இதுல வந்து கிளஸ்டரா தான் விழுது. இது என்னன்னா, நம்ம ஆ மேகக்கூட்டத்திலிருந்து உள்ளுக்க இருந்து கீழ வந்து விழுது. இது எங்கிருந்து இது ஏதோ ஏலியன் தாக்குதல் நடத்துற மாதிரி தான் இருக்கு. வேற்று கிரகத்திலிருந்து வந்து குண்டு விழுற மாதிரி இருக்கு. அப்படி வந்து விழுது. தொடர்ச்சியா வந்து ஒரு இடத்துல விழும்போது ஒரு ஒரு கூட்டமா வந்து விழுது. ஒ ஒட்டுமொத்த கூட்டமுமே வந்து விழுது, இந்த குண்டுகள். இப்ப இப்படி வந்து ஒரு ஏவுகணையில இத்தன குண்டுகள வச்சு ஒரு பகுதிய வந்து தாக்குறாங்க அப்படின்னா, இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இது வந்து ஹைப்பர்சோனிக் 10 மேக்ன்னு சொல்றாங்க. 10 மேக் ஸ்பீட்ல போகக்கூடியது. அது நம்ம கிலோமீட்டர் கணக்குல பார்த்தோம்னாக்க, ஒரு செகண்டுக்கு அதாவது ஒரு நொடிக்கு ஒரு நொடிக்கு வந்து 2 1/2லிருந்து 3 கிலோமீட்டர் வேகமா போகக்கூடியது. ஸோ, அதனால இத வந்து தடுக்கிறதுக்கான ஏவுகணை தொழில்நுட்பம் யார்ட்டயுமே கிடையாது. அமெரிக்காகிட்டயும் கிடையாது, மேற்கத்திய நாடுகள் யார்ட்டயுமே கிடையாது. இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்துனுச்சுன்னா, யாராலயும் தடுக்க முடியாது. ஸோ, அது வந்து இதுல மிக முக்கியமானது. அதே மாதிரி இது பாலிஸ்டிக் மிசைல்ஸ்ல வந்து ஏவப்படுது. ஆனா, ஹைப்பர்சோனிக் மிசைலா மாறி வந்து விழுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இது வந்து ஒரு 3500 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய வல்லமையுடையது. ஒட்டுமொத்தமா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய நேட்டோ நாடுகளினுடைய ஐரோப்பிய பகுதியில் இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகளினுடைய மிலிட்டரி தளங்கள் எல்லாத்தையும் தாக்கக்கூடிய வல்லமையுடையது. ஒரே நேரத்துல இத்தனை குண்டுகள ஒரு குறிப்பிட்ட தாக்குதலுக்கு பயன்படுத்துனாங்கன்னா, எத்தனை குண்டுகள் விழும்? அது எங்கெங்க டார்கெட் பண்ணும்? என்னங்கிறதெல்லாம் நம்மளால சொல்ல முடியல. இப்ப இது என்னன்னா, ஒட்டுமொத்தமா என்ன சொல்றாங்கன்னா, நேட்டோ நாடுகளினுடைய மிலிட்டரி கமாண்ட் சென்டர்ஸு, மிலிட்டரி ஏவுகணை தளங்கள், இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல தாக்கக்கூடிய வல்லமை உடையது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மிசைல தடுக்கிறதுக்கான ஏவுகணை தொழில்நுட்பம் மேற்கத்திய நாடுகள்ட்ட கிடையாது. அப்ப இது ஏவப்பட்டுச்சுன்னா விழுறத யாராலயும் தடுக்க முடியாது. அதே நேரத்துல இது நியூக்ளியர் கேப்பபிள். அதாவது அணு ஆயுத வல்லமையுடையது. அணு ஆயுதத்த சுமந்து செல்லக்கூடிய வல்லமையுடையது. இதிலேயே அணு ஆயுதம் பட்டிருந்ததுன்னா, ஒட்டுமொத்தமா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒட்டுமொத்தமா அழியறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. குறிப்பா ஜெர்மனியில இந்த மிசைல் அமெரிக்கா குடுக்கப் போற மிசைல், அதாவது ஃபியூச்சர்ல குடுக்கிறதா சொல்லிட்டு இருக்கிற அந்த மிசைல்ஸ் நிலைநிறுத்தப்பட்டுச்சுன்னா, ஜெர்மன்ல இந்த மிசைல் மூலமா தாக்குதல் நடத்துனாங்கன்னா, ஒருவேள அணு ஆயுத தாக்குதல் நடத்துனாங்கன்னா, ஜெர்மன்ங்கிற நாடே இருக்காது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இந்த மிசைல்ஸ வந்து இவங்க சோதிச்சு பயன்படுத்தி வெஸ்டர்ன் நாடுகளுக்கு காமிச்சிருக்கிறாங்க. இப்ப இதுல எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்திட்டாங்க. நீங்க கன்வென்ஷனலா நியூக்ளியர் வெப்பன் இல்லாம தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நெனச்சீங்கன்னா, உங்கள கம்ப்ளீட்டா நாங்க அழிக்கக்கூடிய எங்கள்ட்ட வல்லமை இருக்கு. அந்த அளவுக்கு மிசைல் கெப்பாசிட்டி வச்சிருக்கோம். உங்களால தடுத்து நிறுத்தவே முடியாது அப்படிங்கிறத புட்டின் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி நீங்க ஒருவேள அணு ஆயுத தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட்டத்துல இருந்தீங்கன்னா, இதுல அணு ஆயுதம் பொருத்தி நாங்க ஏவுனோம்னா, யாராலயும் உங்களால தடுக்க முடியாது. ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் அழிஞ்சு போகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஃபைனல் வார்னிங்கா தான் குடுத்திருக்கிறாரு அவரு. இதற்கு மேலயும் நீங்க வந்து ரஷ்யாவ வந்து பாதிப்புக்குள்ளாக்கணும்னு நெனச்சுக்கிட்டு உங்களுடைய இந்த காவட் நடவடிக்கைகள்ல ஈடுபட்டீங்கன்னா, உலகம் வந்து அழிவு சந்திக்கிறத தவிர வேற எந்த வழியும் கிடையாதுங்கிறத புட்டின் வந்து அவங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதற்கு மேலயும் அவங்க வந்து அ புட்டின் வந்து சும்மா பேசுறாரு, புட்டின் வந்து ஒண்ணும் பண்ண மாட்டாருன்னு நெனச்சாங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து உலகத்த அழிச்சிருவாய்ங்க. அந்த அளவுக்கு கிரேஸியான ஒரு மனநிலையில தான் வந்து மேற்கத்திய தரப்புங்கிறது இயங்குது.
இப்ப இதுல இன்னொரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, ஒரு அமெரிக்காவினுடைய ஸ்ட்ராட்டஜிக் கமாண்டினுடைய மூலோபாய மையத்தினுடைய தலைவரா பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஆபீசரு கேனன் நினைக்கிறேன் பேரு, கீனன்னா என்னமோ பேரு. அவரு வந்து இதுக்கப்புறம் பேசியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆஹ் நம்ம நியூக்ளியர் போருக்கும் தயாரா இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரஷ்யாவுக்கு எதிரான நியூக்ளியர் தாக்குதலுக்கு பண்ணுவோம். அத பண்ணிட்டு மத்த நாடுகளையும் தாக்குறதுக்கான வல்லமையோட நம்ம இருப்போம். அந்த அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டியோட இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரியான பேச்சுகள்ங்கிறது ஒட்டுமொத்தமா உலகத்தை அழிக்கக்கூடியது. ஏன்னா இத வந்து ரஷ்ய தரப்பு கடுமையா கண்டனம் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. இதற்கு உடனடியா அமெரிக்காவினுடைய அரசாங்கம் விளக்கம் குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் போச்சுன்னா, உலகம் வந்து நான் அன்னைக்கு போன முறை பேசும்போது 72 மணி நேரம்னு நம்ம சொன்னோம். ஆக்சுவலா 72 நிமிஷம் தான். 72 நிமிஷத்துல உலகம் வந்து அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அத நோக்கி ரொம்ப வேகமா இந்த மேற்கத்திய தரப்புங்கிறது உலகத்தையே தள்ளுது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்த போர் வந்து நகர்ந்துருச்சு. எடுத்து என்ன நடக்கும்? உலகத்துல மனித சமூகம் வந்து வாழுமா? என்னங்கிறதெல்லாம் தெரியல. அந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய எஸ்கலேஷன்ல மேற்கத்திய தரப்பு, குறிப்பா பைடன், ஜாக் சுலைவான், ஆந்தனி பிளிங்கன் போன்றவர்கள் ஈடுபடுறாங்க. பிரிட்டனுடைய கேர் ஸ்ட்ராமர் வந்து ஒரு ரெக்லஸான நடவடிக்கை, அவரு வந்து டோனி பிளேரை விட மோசமான ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இவங்க எல்லாருமா சேர்ந்து உலகத்தை அழிக்கிறதுக்கான திட்டமிடலோட வந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க. இதுல என்னன்னா, போன முறை பேசும்போது நம்ம சொன்னோம், இதுல நியூக்ளியர் போர் ஏற்பட்டுச்சுன்னாக்க எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அதுவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு சயின்டிபிக் ரிசல்ட் சொல்லுது. என்ன சொல்றாங்கன்னா, சயின்டிபிக் ப்ரொஃபசர் ஒருத்தர் பேசும்போது சொல்றாரு, அதாவது நியூக்ளியர் சயின்டிஸ்ட், அவர் சொல்றாரு, ஒருவேளை வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச், அதாவது நியூக்ளியர் எக்ஸ்சேஞ்சுங்கிறது, ஆயுத தாக்குதல்ங்கிறது நடத்தப்பட்டுச்சு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில அப்படின்னா, அது நடந்த 10 நாள்ல ஒட்டுமொத்த உலகமும் நியூக்ளியர் புகை மூட்டத்தினால வந்து மறைக்கப்படுங்கிறாரு. அவர் மறைக்கப்பட்டுச்சுன்னா ஓசோன் மண்டலம், வளிமண்டலம் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போகும். வட துருவத்திலிருந்து தென் துருவம் வரைக்கும் வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு சூரியன் வந்து உதிக்காது அப்படிங்கிறாரு. சூரியன் உதிக்காது. மத்தியான நேரத்துல உச்சி வெயில் நேரத்துக்கு நீங்க சூரியனை பார்த்தீங்கன்னா, நிலா மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்படி இருந்ததுன்னா, உலகத்துல எந்த விவசாயமும் நடக்காது. குறிப்பா நம்ம நாடுகள்ல எந்தெந்த நாடு மிக முக்கியமா வந்து உணவு உற்பத்தியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோ, இந்த பகுதி முழுக்க கிட்டத்தட்ட ரஷ்யாவினுடைய வெப்பநிலைக்கு போகுங்கிறாங்க. இதுவே இப்படி போச்சுன்னா, வட துருவத்துல இருக்கக்கூடிய நாடுகள் என்ன ஆகும்? மனித உயிர்கள் வாழுமா? அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. இங்க எந்த உயிரினங்களும் வாழ்றதுக்கான வாய்ப்பு இல்ல. அவ்வளோ ஆபத்தான அணு ஆயுத போர சாதாரணமா நம்ம வந்து போரிட்டு ஜெயிச்சிரலாம் அப்படின்னு பேசக்கூடிய நிலையில மேற்கத்திய அதிகாரிகளும், ராணுவ அதிகாரிகளும், அரசியல் தலைவர்களும் சிந்திக்கிற நிலையில இருக்கு. ரொம்ப ரொம்ப மோசமான காலகட்டத்தை நோக்கி எவ்ரி செகண்ட் வந்து உலகம் நகர்ந்துகிட்டு இருக்கு. உலகம் இருக்குமா என்னங்கிறது கேள்விக்கு வந்துகிட்டு இருக்கு தோழர். ஆக்சுவலா இது நீங்க நெறைய 2 தடவ ஒரு 3, 4 தடவ இந்த இத சொல்ட்டீங்கன்னு நெனைக்கிறேன். பட் வந்து இந்த தடவ அது ரியலாவே கண்ணு மூடி நடந்துகிட்டு இருக்குங்கிறது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு. வேற ஏதாவது தோழர்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல தோழர். இருக்கிற சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. முதல்ல நம்ம வாழணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரசியலே பேச முடியும். சோ அதெல்லாம் கடந்து இவிங்க வந்து நம்மள எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அழிக்கிறதுக்கான நடவடிக்கைகள்ல இன்னைக்கு ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க தோழர். இது எல்லாத்தையும் நம்ம பேசணும். இதற்கான ஆஹ் ஒன்று கூடல் வந்து அமெரிக்காவுல நடத்துறாங்க. முக்கியமான ஆட்கள் எல்லாம் இணைந்து மக்கள்கிட்ட இருந்து பெரிய போராட்டத்துக்கான அறைகூவல் விடுத்திருக்கிறாங்க. டிசம்பர் மாசம் 8, 7, 9 அந்த தேதிகள்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வரைக்கும் இருப்போமா என்னங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு மோசமா வந்து சூழல் போயிட்டு இருக்கு. ஸோ இத எல்லாருமே வந்து சோசியல் மீடியா போக்குவரத்துல வந்து இதெல்லாம் வந்து பதிவு பண்ணணும்.
எல்லாமே வந்து இத பத்தி எழுதணும். எல்லாமே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஏன்னா மக்களுக்கு இது தெரியல. அமெரிக்காவுல இருக்கிற அமெரிக்கன்ஸுக்கே தெரியல. நம்ம மக்களுக்கு எங்க தெரிய போகுது? நம்ம ஏதோ நெனச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம இந்த கடைசியில இருக்கோம். அங்க தானே சண்டை நடந்துகிட்டு இருக்குன்னு. ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா நம்மளையும் சேர்த்து அழிச்சிருவாய்ங்க. இவங்க போட்டுக்கிற சண்டையில நம்மளும் சேர்ந்து அழிஞ்சு போகணும். அந்த மாதிரியான நிலையை நோக்கி உலகம் வந்து போயிட்டு இருக்கு தோழர். அப்புறம் இல்ல இதுல நான் ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு எனக்கு. என்னன்னா, அ அ இது போல நெறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். நியூக்ளியர் வந்துட்டா பெரிய பிரச்சனைன்னா. பட் எல்லாருமே சொல்றது என்னன்னா, நியூக்ளியர் வெப்பன் அப்படின்றது எல்லா கண்ட்ரியும் வச்சுக்கும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன். என்கிட்ட வராத அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க நம்ம நம்மளோட வார்த்தையில சொல்லணும்னா, ஒரு டிட்டரன்ஸுக்கான வெப்பன் அது. அத வந்து பயன்படுத்திருவோம் அப்படின்னா, எதனாலும் பயன்படுத்தாது அப்படிங்கிறது தான் எல்லாரும் எல்லாரும் எதிர்பார்க்கிறது. அதனால தான் நம்ம தோழர் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் ரஷ்யா வேஸ்ட் ப்ரோ. அதெல்லாம் அவங்கலாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அந்த மனநிலை எங்க வந்துச்சுன்னா, இங்கேருந்து தான் வந்துச்சு. டிட்டரன்ஸுக்கு தான் அதை எக்காரணம் கொண்டு யாரும் பயன்படுத்த மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு ஸ்கிரீன் இருக்கு. ஒரு 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 லெவல் நம்ம ஸ்கிரீன் போட்டு வச்சிருப்போம். இதுக்கப்புறம் வராது எந்த ஒரு நாடும். நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்தாது அப்படின்னு. ஸோ அந்த நம்பிக்கை இன்னும் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இது எல்லாமே வந்து அ நம்ம இதெல்லாம் தான் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. டிட்டரன்ஸ்க்காக தான் வச்சிருக்கிறாங்கங்கிறது தெரியுது. ஆனா பயன்படுத்துனாங்கன்னா என்ன விளைவு ஏற்படுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது பயன்படுத்திட்டாக்க சூசைடுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் வந்து தற்கொலை பண்றது தான் அர்த்தம். நம்ம எல்லாருமா சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா, இதுல என்ன சிக்கல் என்னன்னா, இந்த மாதிரியான அவரு டெட் போஸ்டல் சொன்னது, ச எம்ஐடி புரொஃபசர் டெட் போஸ்டல் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான ஆயுதங்கள் உடனடியா கைவிடப்படணும். இந்த மாதிரியான ஆயுதங்கள், அதாவது குறிப்பா ஆர்எஸ்னிக்ங்கிற இந்த ஆயுதம்ங்கிற மாதிரியான ஆயுதங்கள் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதையே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, இது எதிரி நாட்டுக்கு கால அவகாசமே வழங்காது. என்னன்னா, இப்ப நீங்க 2 அமெரிக்காவும், அ ரஷ்யாவும் 2 எதிரி நாடுகள்னு வச்சுப்போம். 2 நாடுகள்ட்டயும் பெரிய அளவுக்கு நியூக்ளியர் ஆர்சனல் வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5000த்துக்கும் மேற்பட்ட குண்டுகள் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராடஜிக் வெப்பன் தான். ஆனா, இந்த மாதிரி அ ஒரு ஏவுகணை தொழில்நுட்பம் இருக்கு. இது வந்து உடனடியா வந்தா நம்மளால தடுக்கவும் முடியாது. வந்து விழுந்ததுக்கு அப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா, அதுல ஒரு வேள அணு ஆயுதம் இருந்ததுன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? அணு ஆயுதம் வந்து விழுதா என்னங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா, இந்த மாதிரியான வெப்பன் வந்து பயன்படுத்தப்படுதுன்னா, எதிரிக்கு கால அவகாசமே கிடையாது. ஏன்னா, அவன் வந்து தயாரிப்பு பணிக்கு ஈடுபட முடியாது. அவன் எதிர்த்து தாக்குறதுக்கான வழிமுறையும் கிடையாது. அவன் தடுத்து நிறுத்தவும் முடியாது. அப்படியான ஒரு நிலையில இருக்கும்போது, இது வந்து நம்பிக்கைய குலைச்சிரும். 2 எதிரிகளுக்கு மத்தியில நம்பிக்கைய குலைச்சிரும். என்னன்னா, இப்ப எதிரி ஒரு வேள வந்து நம்மள பிரியம்டிவா, அதாவது நம்ம தாக்குறதுக்கு முன்னாடி அவன் நம்மள தாக்கி அழிச்சுட்டான்னா என்ன பண்றது? அப்படிங்கிற இந்த பயம்ங்கிறது 2 பக்கத்துக்கும் இருக்கும். இது எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ராடஜிக் வெப்பன்ங்கிறது எப்பவுமே தயார் நிலையில இருக்கக்கூடிய வெப்பன்கள். இது வந்து நீங்க பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா, எல்லாமே வந்து தாக்குதல் நடத்த போயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஒன்ஸ் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா, அப்புறம் திரும்பலாம் கூப்பிட முடியாது. போனதுக்கு அப்புறம் போனதுதான். அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் வரவே முடியாது. அதுக்கப்புறம் உலகத்த அழிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. அந்த மாதிரியான ரெடி பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள். இந்த மாதிரியான ஆயுதங்கள் ஒரு நாடு வந்து ஒருவேள தவறா புரிஞ்சுகிடுச்சு எதிரி நாட்ட. அது வந்து சாதாரண ஒரு வெப்பன வந்து பயன்படுத்தி உங்கள தாக்குதல் நடத்துது. ஆனா, நீங்க தவறா புரிஞ்சுகிட்டீங்க. இது ஒரு வேள வர்றது வந்து அணு ஆயுதம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுகிட்டு, நீங்க ஏவ ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அவன் ஏவறத தவிர அவனுக்கு வேற வழி கிடையாது. ஸோ இதெல்லாமே வந்து எப்படின்னா, இந்த நம்பிக்கை இழப்புங்கிறது சர்வதேச அரசியல பொறுத்தளவுல 2 நாடுகள், எதிரி நாடுகளுக்கு இடையிலான அந்த நம்பிக்கை இழப்புங்கிறது இருக்குங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா, ஒருத்தன் இன்னொருத்தன அழிக்கக்கூடிய நிலையில தான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவன் எப்ப பண்ணுவான் என்னங்கிறது தெரியல. இப்ப நீங்க உதாரணத்துக்கு நெதன்யாகு டீகாபிட்டேட்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பலரும் வந்து அச்சத்துக்குள்ளானாங்க. அ ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈரானுடைய சுப்ரீம் லீடர தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசுனாங்க. ஏன்னா, அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருந்தாரு, ஹிஸ்புல்லாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரியா இருந்த ஹசன் நஸ்ரல்லா வந்து குண்டு போட்டு கொன்னுட்டாரு. ஸோ இதெல்லாம் பண்ணாங்கன்னா,
அடுத்து சுப்ரீம் லீடர் மீதே தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒருவேளை ஒரு ஒரு தவறான அனுமானத்துல ஈரான் வந்து தாக்குதல் நடத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க. இஸ்ரேலுடைய தலைமையகத்தின் மீதோ இல்ல இஸ்ரேலினுடைய கெனசட் மீதோ இல்லை முக்கியமான தளங்கள் மீதோ வந்து தாக்குதல் நடத்திருச்சுன்னு வச்சுங்க. இப்ப இது அதுக்கு அடுத்து இஸ்ரேல் என்ன பண்ணும், அதற்கு அடுத்து அமெரிக்கா என்ன பண்ணும், இதெல்லாம் இருக்கு. இதுதான் வந்து இந்த இந்த நம்பிக்கை இழப்புங்கிறது எல்லாத்துக்குமே. அந்த கேம்னா ரூல்ஸோட விளையாண்டா மட்டும்தான் இது வந்து சேஃபா விளையாட முடியும். சண்டைனாலும் அதுக்கு ஒரு விதிமுறைகள் வேணும். இந்த விதிமுறைகளை மீறி நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா அது இந்த மாதிரியான மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு வந்து விட்டுரும். அது நம்ம கையில கிடையாது. இப்போ ஒருத்தன் உங்களை தாக்குதல் நடத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஒரு கமாண்டர், அதாவது இந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தை வந்து ஏவக்கூடிய ஒரு கமாண்டர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு, வருது நம்மளை நோக்கி வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாருன்னா இவர் அதுக்கு மேல வந்து வேற எதுவுமே பண்ண முடியாது. உடனடியா இவர் தாக்குதல் நடத்தணும். ஏன்னா அவன் தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி இவர் தாக்குதல் நடத்தணுங்கிறது தான் இவருடைய பேட்ரியாட்டிக் சிந்தனை. அதாவது தேசப்பற்றுங்கிறது அப்படித்தான் இருக்கும். அப்படி இருந்துருச்சுன்னா அவன் எதிரி தாக்குதலே நடத்தாம இவங்க நடத்திட்டாங்கன்னா இப்ப இந்த பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ நீங்க நடத்துறீங்களா நடத்தலையா அப்படின்னு தெரியாமலே எதிரி வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு உங்க மீது தாக்குதல் நடத்திட்டான்னா அதுக்கப்புறம் நீங்க தாக்குதல் நடத்தீங்க, வேலை முடிஞ்சது. இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். இது ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன் தான், பயன்படுத்தவே மாட்டாங்க தான், டிட்டரன்ஸ்க்காக இருக்கிறது தான். ஆனா தவறான சிந்தனை ஓட்டம், தவறான புரிந்துணர்வு வந்துருச்சுன்னா இது எப்ப வேணாலும் யார் வேணாலும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்குது. அதுதான் இங்க இருக்கிற ஆபத்து. அதை நோக்கி தான் இப்ப நகர்த்திட்டு இருக்கிறாங்க. எவ்ரிடே அதை நோக்கி தான் நகர்த்துறாங்க. இப்ப இது என்னன்னா ஸ்டாப் பண்ணணும்னா அமெரிக்கா ரஷ்யாவை த்ரெட் பண்றதை ஸ்டாப் பண்ணணும். யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை. பேச்சுவார்த்தையின் மூலமான தீர்வுக்கு இஸ்தான்புல்ல பேச்சுவார்த்தை நடந்து அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டு 2 பேரும் கையெழுத்து போட போனாங்க. அதை தடுத்து நிறுத்திட்டு ரஷ்யாவை ஸ்ட்ராட்டஜிக்கா நான் தோல்வியில கொண்டு வந்து நிறுத்துவேன், இந்த போர்ல ரஷ்யா வந்து வின் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கார்னர்ல தள்ளினீங்கன்னா ரஷ்யாவினுடைய பவரை அவங்க காட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்ப காட்டினாங்கன்னா நீ பண்ணாத, அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னைய தோற்கடிக்கணும்னு நீ முயற்சி பண்ணாத, ஒரு எல்லையை கடந்து நீ போவாத, நான் ஒரு ரெட் லைன் வச்சிருக்கேன், அந்த ரெட் லைன் எல்லாம் கிராஸ் பண்ணி நீ போயிட்டே இருக்க, ஒரு எல்லைக்கு மேல என்னுடைய பொறுமை இழந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கறத தான் காட்டுறாங்க. என்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத காட்டுறாங்க. அப்போ உன்னால அதை தடுக்கவே முடியாதுங்கிறத அவங்க தெளிவா காட்டுறாங்க. இப்ப இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து நீங்க இன்னும் தீவிரப்படுத்தி இன்னும் தள்ளுறீங்க அப்படின்னா எதிரி வந்து புரிந்துணர்வு இல்லாம போச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து தோழர். இது வந்து டிட்டரன்ஸ் வெப்பன்ங்கிறதுனால இது வந்து பயன்படுத்தாது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க முடியாது. தவறான எண்ணப்பாடு வந்துருச்சுன்னா இது வந்து அடுத்த செகண்ட் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் வந்து முடிச்சு விட்டுரும். அப்படியான ஒரு ஆபத்து இருக்கிற ஒரு வெப்பன் தான் இந்த வெப்பன். புரியுது தோழர். மக்களோட ஆபத்து என்ன அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. பார்க்கலாம் அடுத்த நகர்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.